கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து எல்லா நன்மைகளையும் செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்தை குறித்தும் அவர் நமக்கு நன்மை செய்து கொண்டு வருகிறார். இந்த பொருளாதாரத்தை குறித்து தான் நாம் அதிகமாக தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த பொருளாதார செழிப்பை நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். இந்த வாழ்க்கையில் நமக்கு பொருளாதாரம் என்பது மிக முக்கியமானது. எல்லாருமே அதைத்தான் நோக்கி தான் போகிறாங்க. எல்லோரும் பாருங்கள், எல்லா வருஷமும் நமக்கு சம்பளம் கூடணும், நமக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக இருக்கணும், ஒரு வீடு போய் இன்னொரு வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும், வெள்ளி பொண்ணு இதெல்லாம் வாங்கி நம்முடைய வாழ்க்கையில் மிக சந்தோஷமாக இருக்கணுன்றது தான் எல்லாருக்கும் ஆசை. அது எப்படி? பொருளாதார செழிப்பு ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். ஆனால் பொருளாதார செழிப்பில் நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கிறது. அதைத்தான் தேவன் கற்றுக் கொடுக்கிறார். அதைத்தான் நான் உங்களுக்கு தொடர்ந்து கற்றுக் கொடுக்கிறேன் வேத வசனத்திலிருந்து. அதில் நம்ம என்ன பார்த்தோம்னா, கர்த்தர் நல்லவர் என்று பார்த்தோம். முதல்ல இந்த தலைப்பே கர்த்தர் நல்லவர். ஏனென்றால் அவர் நம்ம கூட இருந்து எல்லா விஷயத்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதில் உங்களுக்கு சில பகுதிகளாக நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன்னு சொன்னேன். முதல் பகுதி என்னன்னு பார்த்தோம்னா, பொருளாதார செழிப்பை, அதாவது அந்த பொருளாதார செழிப்பை குறித்து தேவன் நம்மை குறித்து என்ன நினைக்கிறார், அவருடைய விருப்பமும் சித்தமாக இருக்கிறது. பொருளாதாரத்து செழிப்பு நம்மை குறித்து விருப்பமும் சித்தமாக இருக்குது. இதைத்தான் நான் முதல்ல உள்ள பகுதியில் பார்த்தேன். நிறைய இருக்குது வீடியோ. புதிதாக வந்தவர்கள் அதை தொடர்ந்து முதல் பகுதியிலிருந்து கேட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் பொருளாதார செழிப்பு அதிகமாக நீங்கள் காணுவீர்கள். ரெண்டாவது பகுதியை பார்த்தோம், பொருளாதார செழிப்பை குறித்து மக்கள் நம்பும் பொய்கள். அதாவது மனிதன் என்ன பண்ணுகிறான்னா, சில விதமான ஆட்களுடைய வார்த்தைகளை கேட்டு இப்படி செஞ்சால் உனக்கு பணம் வரும், இப்படி செஞ்சால் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி பொருளாதாரத்தில் கீழே போயிருந்தான். ஆனால் வேத வசனம் என்ன சொல்கிறதுன்னு நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். 10 வகையான பொய்கள், அதிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று. அதெல்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா உண்மையிலே அதை விட்டு நீங்கள் நீங்கிருவீங்க. நீங்கள் இப்போ 3வது பகுதிக்கு வந்துருங்க. 3வது பகுதி என்னென்னா, பொருளாதார செழிப்பிலே வாழ்வதற்கான சில முக்கிய தகுதிகளை குறித்து நான் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் தான் நம்ம பார்த்தோம் பாருங்கள். முதல் தகுதி என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம், அதாவது தேவனுக்கு முதலிடம் கொடுப்பது பற்றி பார்த்தோம். 2வது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலை பார்த்தோம். 3வது மனம் பொருந்தும், அதாவது அந்த தேவனுடைய வார்த்தை கொண்டு அந்த வார்த்தையோடு நீங்கள் மனம் பொருந்தும், நிச்சயமாக அது என்னுடையதான்னு சொல்லி மனம் பொருந்து. 4வது பாருங்கள், சொந்தம் பாராட்ட வேண்டும். எனது சொந்தம் பாராட்ட, அதாவது கிளைம், அதாவது நமக்காக தேவன் உண்டு பண்ணி வைத்ததை நாம் அதை சொந்தம் பாராட்டுவதில்லை. இது என்னுடையது, நான் அதை எடுத்துக்கொள்ள பாத்திரன் நான் தான், சுகம் என்னுடையது, பொருளாதாரம் என்னுடையது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட காரியத்திலே நாம் வளரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாதார செழிப்பிலே வளர்கிறோம். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து சிலவர் சொல்லுவாங்க, நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், 2வது பாயிண்ட்டும் பொய்களை நம்பவில்லை, 3வது பாயிண்ட்டையும் நான் சில விஷயத்தில் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குன்னா, பொருளாதார செழிப்பு இல்லையே. நிறைய பேர் இதை கேட்டுமே, இந்த மாதிரி கேட்டும் மறுபடியும் என்னுடைய பொருளாதாரத்தில் இல்லையே என்று சொல்லி நினைக்கிறார்கள் இல்லையா? இப்படிலாம் கேட்ட பிறகும் என்னுடைய வாழ்க்கையிலே செல்வங்கள் பெறவில்லையே, பொருளாதாரத்தில் இல்லையே, ஆனால் பணத்தை பற்றி எனக்கு எல்லாத்தையும் நான் இதை நீங்கள் சொன்னீங்க, கற்றுத்தந்தீங்க, அதை நான் கடைப்பிடிக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இல்லையே அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதான் இந்த மாதிரி விஷயத்தில் தான், இந்த மாதிரி ரீதியில் தான் நான் சில காரியத்தை குறித்து உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன். அதாவது இதிலிருந்து நாம் எப்படி அதில் ஓவர் கம் பண்ண, எப்படி ஜெயிக்க என்று நான் உங்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறேன். நீங்கள் தொடர்ந்து கேட்கறது மூலமாக உங்களுடைய இந்த சந்தேகங்கள், நீங்கள் ஃபஸ்ட் பாயிண்ட் கேட்டிருக்கீங்க, 2வது பாயிண்ட், 3வதுன்னு வரீங்களா, இதிலிருந்து இன்னும் இல்லையா அப்படிங்கிறது, இன்னும் இன்னும் தொடர்ந்து நீங்கள் 2-3 இதில் கேட்கும் பொழுது உங்களுடைய இதெல்லாம் நீங்கள் இன்னும் பொருளாதாரத்தில் செலுத்தி இருப்பீங்க. பாருங்கள், இந்த சொந்தம் பாராட்டுதல் அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட்டில் ஒரு பாயிண்ட்டை பார்த்தோம்ல, இந்த பொருளாதாரத்தை செழிப்பில் உங்களுக்கு முக்கிய தகுதி இல்லை. அதில் பாருங்கள், பிசாசு என்ன பண்ணுறான், அதில் அந்த சொந்தம் பாராட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் என்ன பண்ணுறான், இந்த ராஜ்யம்லாம் என்னுடையது, இதெல்லாம் என்னுடையதுன்னு சொல்லி அவன் ரொம்ப மக்களை இந்த மாதிரி ஒரு அளவுக்குள்ளே உள்ளே கொண்டு போயிட்டான், இதெல்லாம் எனக்குடையதுன்னு சொல்லி. ஆனால் கிறிஸ்து நமக்காக மீட்டு கொடுத்தார் என்ற சத்தியம் யாருக்குமே சொல்ல விடாத அளவுக்கு அவன் அமைக்கி வச்சிருக்கிறான். இப்பவும் நிறைய பேர் இந்த பூமி பிசாசு தான் ஆண்டு கொண்டுட்டு இருக்கிறான், பிசாசு தான் அவனுக்குடையதுன்னு சொல்லி. ஆனால் கிறிஸ்து நம்ம அதை மீட்டு கொடுத்துட்டார். இதை முதல்ல சொல்லி அதை கிளைம் பண்ண, அதாவது இது என்னுடையது அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ண கற்றுக்கணும். அதான் சொந்தம் பாராட்டுதல். பாருங்கள், நிறைய பேர் விசுவாசிகளுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுங்க, இது தெரிய மாட்டேங்குது. பிசாசு தான் நம்மளை இது பண்ணுறான், பிசாசை தான் பெரிய பில்டு பண்ணி காட்டுறது,
ஆண்டவர்லாம் ஒன்றும் கிடையாது, ஆண்டவர் அப்படிங்கிற மாதிரி ஆளுக்குலாம் நிறைய பேர் இப்படி போயிட்டாங்க. பிசாசு அவன் அப்படி செய்கிறான், இப்படி செய்கிறான், புள்ளி சூனியம் இருக்குது, அப்படி இருக்குது, அதிலேருந்து அப்படின்னு சொல்லி அதை பெரிய பில்டப் பண்ணுறாங்க. அவருடைய அவன் என்ன பண்ணுறான், அவருடைய ஆசீர்வாதத்தில் அவன் கை வைக்கிறான் பாருங்கள். சத்தியத்தை அறியாதவர்கள் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்னா, இது பிசாசுக்கு சொந்தமானது என்று நினைக்கிறார். சத்தியத்தை நமக்கு தெரியலல்ல. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு தெரியுது. எப்படி கிறிஸ்து ஏன் மரித்தார், அதை நமக்கு சொந்தமாக்குவதற்கு எல்லாத்தையும் அதிலிருந்து அவன்கிட்ட பிடுங்கி நமக்கு இப்போ தந்துட்டார். இந்த சத்தியத்தை அறியாத அளவுக்கு அவன் நம்மளை வேறு விதத்தில் கொண்டு போகிறான் பாருங்க. நம்ம நினைக்கிறோம் கிறிஸ்து எதுக்காக வந்தால் பாவத்தை வெறும் ஏற்றுக்கொண்டு அதில் சிலுவை மரம், அப்படி இல்லை. அவனை பாருங்கள், பிசாசு அவனுக்கு சேனைகளை எல்லாம் அடியோடு அழித்து அவனை வெளியரங்க கூலமாக்கி கிறிஸ்து அவனுக்கு காலில் கீழே வைத்து அமுக்கி அவர் வெற்றி சிறந்தார். பாருங்கள், சாத்தான் உனக்கு என் பேரில் உனக்கெல்லாம் அதிகாரம் கிடையாது, நீங்கள் நாவிலிருந்து சொல்ல வேண்டும். இப்படி அவர் வெற்றி சிறந்தார். காரணம் என்ன, நீங்கள் இப்படி சொல்லணும், சாத்தானே உனக்கு என் பேரில் உனக்கு அதிகாரம் கிடையாது, இது என்னுடையது, கர்த்தர் எனக்கு சொந்தமாக்கி தந்திருக்கிறார். அப்படி தானே? சிலுவையின் மரணம் எதுக்குங்க? மிக முக்கியமானது. பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாட்டில் அந்த சிலுவையின் மரணம் ஏன் நடந்தது? நம்மை இந்த பூமிக்கு இதில் உள்ள எல்லாத்தையும் சொந்தம் பாராட்டாத, இது என்னுடையது. ஆனாலும் அவன் இன்னும் கையை வச்சுக்கிட்டு, இது உன்னுடையது இல்லை, இது என்னுடையதுன்னு சொல்லி இந்த அதே சொன்னது தான் சொல்லலாம், இந்த பூமியெல்லாம் என்னுடையது, நான் வேணால் உனக்கு இஷ்டமானதுக்கு உள்ள உனக்கு கொடுப்பேன், இப்படிலாம் சொல்ல. ஆனால் அதெல்லாம் கிடையாது. கிறிஸ்து வந்தது எல்லாத்தையும் முடித்து மீண்டும் நம்மகிட்ட கையில் கொடுத்துட்டார் இந்த சொத்தை. பாருங்கள், நிறைய பேர் பாருங்கள், ஊரில் சும்மா கிடந்த நிலத்தை யார்கிட்ட புறம்போக்கு மாதிரி பண்ணி அந்த அவன் பேரில் மாற்றிட்டு போயிடுவோம். ஆனால் பாருங்கள், இன்னொரு ஆளுக்கு இருக்கும் அந்த பட்டா பேரில். பிறகு அவங்க உண்மையான சட்டத்தீரமாக சொல்லி அவனுக்கு யார் அவனை ஏமாத்தினா அவனுக்கு ஜெயிலில் போய் தண்டனை பண்ணி அவன் அனுபவிச்சுட்டு கிடப்பாங்க. அப்படி நிறைய ஆட்கள் இருக்காங்க. கொஞ்ச நாள் போகலன்னா அதில் வேற ஒருத்தன் சொத்தை அனுபவிச்சுட்டு வருவான். இந்த மாதிரி இங்கே நடக்குது. அந்த மாதிரி இந்த பிசாசு என்ன பண்ணுறான், இந்த மக்களை இந்த மாதிரி செய்கிறான். அது என்னுடையன்னு சொல்லி வச்சுக்க. ஆனால் அது யார், கிறிஸ்து நமக்காக எல்லாத்தையும் ஒன்று பண்ணிடுறான். இதெல்லாம் நாம் சொந்தம் பார வேண்டியது. இதெல்லாம் நம்முடையது. பாருங்கள், அநேகர் பொருளாதாரத்தில் வெற்றி பெற்று அனுபவிக்க முடியவில்லை. ஏனென்றால் இந்த கிளைம் பண்ணது, அதாவது இந்த சொந்தம் பாராட்டுதல் அதாவது என்கிற சத்தியம் தெரியவில்லை. இது என்னுடையது, கர்த்தர் எனக்காக உண்டு பண்ணியதை சொல்கிறதே கிடையாது. அதனால தான் அவருடைய இந்த வாழ்க்கையில், இந்த பிரபஞ்சத்தில், ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியலை. நிறைய பேர் காரணம் என்ன, இது என்னுடையது இல்லை, நான் தான் பிரயாசப்பட்டு எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். கிறிஸ்து எனக்காக வைத்திருக்கிறார். கிறிஸ்து எனக்கு அவர் தந்திருக்கிறார். அவர் எனக்கு இதில் அண்ட சராஸ்திர ஆவி மண்டலத்தில் இருக்க அனைத்தும் பொக்கிஷங்களும் தங்கம் வெள்ளி எல்லாம் என்னுடையது, அவர் எனக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இந்த மாதிரி பேசுகிறதே கிடையாது. அவன் பிரயாசத்தில் போகிறான், அவனே போகிறான். அந்த மாதிரி பிசாசு அவன் கண்ணை மறைச்சி ஒன்றுமே கேட்க விடாத அளவுக்கு அவன் பண்ணிடுறான் பாருங்கள். சத்தியத்தை அறிந்தவர்கள் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்கிறார் பாருங்கள். தங்களுடையது எப்படி சொந்தம் பாராட்டுவது, தங்களுடையது என்பது அவங்க எடுத்துக்கொள்வதுன்னு அவங்களுக்கு தெரியவில்லை. தங்கள் யார் என்பதை அந்த அந்த சத்தியத்தின் மூலமாக அறிந்து கொள்வதே கிடையாது. இந்த மாதிரி அவர்கள் அந்த கிளைம் பண்ணதை பற்றி அவங்க கற்றுக்கொள்ளாதனால தான் அவங்களுக்கு சொந்தம் பாராட்ட தெரியல. இந்த மாதிரி அந்த போன வாரத்தில் சொன்னதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் என்ன பண்ணணும், கிறிஸ்து எனக்காக செய்து முடித்ததை சொந்தம் பாராட்ட நீங்கள் கற்றுக்கொள்ளணும், சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இன்னொரு தகுதி குறித்து இன்றைக்கி காண போகிறோம். அதாவது என்ன தகுதினா, தேவனுக்கென்று முற்றிலும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, தேவனுக்காகவே முற்றிலும் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை என்று ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாதார செழிப்பு அது எப்படி வருகிறது என்று இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், 1 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்க. 1 தீமோத்தி 4 அதில் 7ஆம் அதிகாரம் படிக்கிறேன். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்காக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப புரோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளவைகளால் எல்லாவற்றிலும் புரோஜனமாய் உள்ளது. பாருங்க, அடுத்த 15 என்ன சொல்ல பாருங்க. நீ தேறுகிறது யாவருக்கு விளங்கும்படி இவைகளை சிந்தித்து கொண்டு இவைகளே நிலைத்திரு என்று தீமோத்தி பவுல் அவர் சொல்லுகிறார். பாருங்க, தேவ பக்திக்கென்று முயற்சி. அதை தேவ பக்திக்கென்ற என்று சொன்னாலே சில பேர்கள் ரொம்ப எல்லாமே
சன்னியாசியாக போயிடணும் இந்த மாதிரி யோசிக்கிறேன். தெய்வ பக்தி என்பது அப்படி கிடையாது. முற்றிலும் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, தேவனுக்காக நாம் செய்கிற அந்த வாழ்க்கை, தேவனோடு இருக்கிறவர். சன்னியாசியாக போகிறது கிடையாது, தேவனோடு இருக்கிற அந்த வார்த்தைகளை கேட்டு அவருக்காக இருக்கிறது. காட்னஸ் என்று இருந்த வார்த்தை ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். கர்த்தர் ஆவி ஆத்மா, கர்த்தருக்காக நம்முடைய ஆவி ஆத்மா முற்றிலும் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. கர்த்தருடைய லட்சியமே என்னுடைய லட்சியம், கர்த்தருடைய நோக்கமே என்னுடைய நோக்கம், கர்த்தருடைய சித்தமே என்னுடைய சித்தம். ஒரு பெரிய தீர்மானத்தோடு வாழ்வது நிச்சயமாக ஒரு புரோஜனமாக உள்ளது என்று வேத வசனம் சொல்கிறது. கர்த்தருக்கான ஒரு வாழ்க்கை, அவருடைய சித்தம், அவருடைய எல்லாம் பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கர்த்தரை தேடுகிறவன் ஒரு நாளும் எதிலையும் குறைவில்லவர். பாருங்கள், அதெல்லாம் என்ன ஒன்று போயிருக்கு, சரீர முயற்சி என்பது ஒரு பாடி எக்ஸசைஸ் பாரு தானே, அது முக்கியம்தான். ஆனால் அதற்கு விரோதமான ஒன்றும் பைபிள் ஒன்றும் போதிக்கலை. வேதவசனம் அதுக்கு விதமாக ஒன்றும் தவறாக ஒன்றும் சொல்கிறது இல்லை. பாடி எக்ஸசைஸ் எல்லா மனுஷனுக்கு தேவை. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, இதில் இன்னொன்று ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த இந்த எக்ஸசைஸோட அந்த தேவ பக்திக்கு ஏதுவான அந்த செய்கிறது அது அதிக பிரயோஜனமாக உள்ளது. தெய்வ பக்திக்கு ஏதுவான சரீர முயற்சி நல்லது, இல்லைன்னு இல்லை, அதுக்கு வேதவசனம் ஒன்றும் இல்லை. சரீர முயற்சிக்கும் போது உடற்பயிற்சி செஞ்சு சரீரத்தை நல்லா பில்ட் பண்ணி வைக்கிறது நல்லது தான். ஆனால் அதுக்கும் இதுக்கும் ஒப்பாக பார்க்கும்போது இந்த தெய்வ பக்திக்கு எதுவாக, அதாவது நான் சொல்லியிருக்கு, இது செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த சரீரத்துக்கு செய்வது என்னது, அது ஒரு புரோஜனம், அதாவது அது ஒரு முயற்சி, அது செஞ்சு நல்லதுதான். ஆனால் தெய்வ பக்திய முயற்சி ஆவி ஆத்மா சரீரம் குடும்பம் பொருளாதாரம் எல்லாவற்றிலும் எது நமக்கு என்ன கொண்டு வருகிறது, நன்மை கொண்டு வரக்கூடிய ஒரு முயற்சி. எது நம்ம நம்முடைய வார்த்தைகளை கேட்டு தெய்வ பக்திக்காக, அதாவது முற்றிலும் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும் போது இதெல்லாம் சேர்ந்து வருது. எப்படி ஒரு பேக்கேஜா, அதான் நம்ம பாருங்கள். கர்த்தருக்காக வாழ வேண்டிய முயற்சி எல்லா விதத்திலும் பிரயோஜனமாக இருக்கிறது. அதாவது ப்ராஃபிட், அதாவது நமக்கு கர்த்தருக்காக நாம் வாழவது ஒரு ப்ராஃபிட் என்ற வார்த்தை எனக்கு அது ஒரு பிரயோஜனமாக இருக்கிறது என்று நாம், அதான் 15ஆம் வசனம் சொல்கிறது, நீ தேறுகிறது எல்லாருக்கும் தெரியும். நீ தேறுகிறது என்று சொன்னால் வாழ்க்கையில் ஒரு பரீட்சை போல் பாருங்கள். வாழ்க்கை என்பது ஒரு பரீட்சை போல் அதான் வாழ்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒன்று கற்றுக்கொள்கிறோம், ஒன்று பிரச்சனைகள் வருது, அது மேற்கொள்கிறோம், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். வாழ்க்கை ஒரு பரீட்சை போல். அதில் நம்ம என்ன செய்கிறோம், ஃபெயில் ஆகிறோமா இல்லை பாஸ் ஆகிறோமா, வாழ்க்கை அந்த ஒவ்வொரு நாளும் ஒரு எக்ஸாம் போல தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. ஒவ்வொரு நாள் முயற்சி செய்கிறோம், வாங்குகிறோம். ஆனால் நாம் இதில் தேர வேண்டும் என்று தான் தேவனுடைய விருப்பம். நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெறணும், அதுதான் தேவனுடைய விருப்பமே. நீங்கள் தேர்வது யாவருக்கு விளங்க வேண்டும். கர்த்தருடைய நோக்கங்களை பாருங்கள். நீங்கள் தேர்வதுன்னா நீங்கள் பார்த்து எல்லாரும் சுவிசேஷம் சொல்லலாம், பாருப்பா கர்த்தருடைய வார்த்தையில் நிலைச்சிருக்கான், அவனுக்கு எல்லாத்திலும் சுவிசேஷம் எல்லாத்திலும் நன்மை இருக்குன்னு சொல்லி நோக்கங்கள் பாருங்கள். இந்த மாதிரி வாழ்க்கையை வாழணும் பாருங்கள். கர்த்தருடைய நோக்கம் அவருக்கு விளங்கணும், தெரியணும் மாதிரி வாழணும் பாருங்கள். கர்த்தர் சொல்கிற நீ எல்லாத்துலையும் நீ பாஸ் ஆகணும், எல்லா விஷயத்திலும் பாஸ் ஆகணும். அநேகர் பரீட்சையில் பாஸ் ஆகிறாங்க. பரீட்சையில் பாருங்கள், நிறைய பேர் பரீட்சை என்ன பண்ணுறாங்க, அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே எழுதி சில புத்தகத்தை அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதி அதெல்லாம் அப்படியே கொட்டி அதெல்லாம் எழுதிடுவாங்க. ஆனால் சில பேர் எல்லாத்தையும் எல்லாம் பாஸ் ஆகி 100க்கு 100 மார்க்குங்க, நல்லது தான், வாழ்க்கையில் அதெல்லாம் ரொம்ப முக்கியம்தான். ஆனால் பாருங்கள், சில இடத்துக்கு போங்க வாங்கன்னா ஒன்றும் தெரியாது. இங்கேருந்து அங்கே அங்கேருந்து கடைக்கு பக்கத்தில் போனால் இல்லை என்னால் போக முடியாது, அந்த ரோட்டை கிராஸ் பண்ண முடியாது, இந்த மாதிரி அவங்களுக்குள்ள இதெல்லாம் கரெக்டாக செய்வாங்க. ஆனால் வாழ்க்கைக்குன்னு வரும்போது ஃபெயிலு. சில பேருக்கு சாதாரண காரியம் கூட அவங்களுக்கு எப்படி அதை டீல் பண்ணணும், எப்படி சமாளிக்கனே தெரியாது. ஒரு தைரியம், ஒரு ஆற்றல், இதெல்லாம் எல்லாமே போய்விடுகிறது. எப்படி இந்த தேவக்கு இருக்க வேண்டிய பக்தியாக நம்ம அவங்க வாழ தெரியலன்னா, வெறும் பாஸ் தான் பண்ணுதாங்க, மார்க் இருக்கும், எது இருக்கும், பாஸ். மற்றபடி வாழ்க்கையில் எப்படி அதை ஹேண்டில் பண்ணி எப்படி அதை முயற்சி பண்ணணும் ஒன்றுமே தெரியல. புத்தகத்தை எழுதி எல்லாம் நினச்சி முடிஞ்சு. வாழ்க்கை என்பது ஒரு பெரிய பரீட்சை பாருங்கள். அந்த பரீட்சை போல் இந்த பரீட்சை நம்ம இப்போ எழுதுறோம்ல, இந்த பரீட்சை என்ன பண்ணுதுன்னா நம்ம வாழ்க்கைக்கு லைட்டாக ஒரு தூண்டுகோலாக இருக்குது. அது தயாராக ஏற்படுத்தி விடுது பாருங்கள். தேவ பக்திக்கு எதுவான முயற்சி நம் வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெறும்படியாக நம்மை தயாராக்குறது எது, தேவ பக்திக்கு. அதுதான் ஆவிக்குரிய ஜீவன், அதுதான் ரொம்ப முக்கியம். தெய்வ பக்திக்கு எதுவானது பாருங்கள். ஆவிக்குரிய ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்தமாக வெற்றியை நம்மை கொண்டு ஆயத்தப்படுது. ஆவிக்குரிய ஜீவன் பவுல் அப்போஸ்தலன் அதான் இதில் சொல்லுகிறார். எப்படி தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். அவர் ஒரு புது பாஸ்டர், அவர் சொல்லுறார், நீ இப்படி இரு, எப்படி நீ நீ தேர்வதற்கு நீ எல்லாத்தையும் பாருங்கள், எல்லாத்திலும் நீ தேறி நன்றாக இருக்குன்னு சொல்கிறார் பாருங்கள். அந்த
அவர் புதுசாக பாஸ்டர் வந்திருக்காருல, அதுக்கு அப்படி சொல்கிறார், நீ நன்றாக இருக்கணும், இதில் நீ இந்த வாழ்க்கையில் பாஸ் பண்ணணும், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாடி, கர்த்தருடைய பலத்தினால் வாழ்கிறாய், கர்த்தருடைய ஞானத்தை கொண்டு வாழ்கிறாய் என்று பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கணுமா, அப்படி நீ வாழணும் அப்படின்னு சொல்கிறார். எப்படி இருக்கிறாய், ஒருத்தர் பார்த்தாருன்னா என்ன சொல்லணும், கர்த்தரோடு கூட இருக்கிறான் பாருங்கள் அந்த பையன், கர்த்தர்களுடைய வார்த்தையை அவன் பலன் பண்ணுகிறான் பாருங்கள், கர்த்தருடைய ஞானத்தை கொண்டு அவன் வாழுகிறான் பாருங்கன்னு பார்க்க வேண்டும். பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்தி அளவுக்கு நீ கர்த்தருக்கு மகிமைப்படுத்த அளவுக்கு குடும்பம் நல்லா இருக்கும், பிள்ளை மனைவிகளை நல்லா கவனிக்கிறான், வாங்குகிறான், இது யாருக்கு பெருமை சேருகுது, கர்த்தருக்கு தான் பெருமை சேருது. என் பிள்ளை ஒன்று கற்று அவனுடைய வாழ்க்கையில் அழகாக சிறப்பாக செய்கிறான்னா, கர்த்தர் அந்த ஆவிக்குரிய ஜீவித்தில் அவனுக்கு எல்லாத்திலையும் பொருளாதாரம் அது இது எல்லாத்திலும் அவன் கூடவே எல்லாம் கிடைக்க அவனுக்கு பாக்கியத்தை கொடுக்குறார் பாருங்க. என்ன சொல்கிறார், நான் ஜெயிக்கிறது நீங்கள் ஜெயிக்கிறதும் பாருங்கள், கர்த்தருக்கு ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் இது ஜெயிக்க வேண்டும், அதான் கர்த்தர் ரொம்ப விரும்புகிறார் பாருங்க. நீங்கள் நன்றாக வாழ்வதான் கர்த்தருடைய விருப்பமே. ரொம்ப முக்கியம். நாம் நன்றாக இருக்கும்போது கர்த்தருடைய நாமத்துக்கு என்ன நடக்குது, மகிமை கொண்டு வருகிறது. நீங்கள் வாழ வேண்டும், நல்லா சிறப்பாக இருக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஆவிக்குரியத்தில் நீங்கள் வளருது மற்றவர்களுக்கு தெரியணும், என்ன அழகாக வாழ்க்கை வாழ்கிறான்னு சொல்லி. அந்த அளவுக்கு எப்பொழுது அது தெரிய வேண்டும் என்றால், நீங்கள் ஆவிக்குரிய விதத்தில் நீங்கள் தேவனுக்காக ஒப்படைக்கும் பொழுது, தேவனுக்குள்ளே அந்த வாழ்க்கையை நீங்கள் கொடுக்கும் பொழுது, உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பேக்கேஜாக வந்துடுது. எல்லாத்தையும் தேவனுக்கு அப்படியே எல்லாத்தையும் ஒன்று நீ ஆவிக்குரிய விதத்தில் பிடிச்ச உடனே பொருளாதாரம், செழிப்பு, சுகம், புஷ்டி, நல்ல ஆரோக்கியம் எல்லாமே வந்துடுது பாருங்கள். ஆனால் படிப்பு முக்கியம்தான், ஆனால் ஆவிக்குரியமான வாழ்க்கை ரொம்ப முக்கியம். நீ வாழ்கிற நீ என்ன பண்ணணும், வாழ்க்கையில் பாஸ் பண்ணணும். நீ வாழ்க்கையின் பிரச்சனையை பாஸ் படித்து கற்றுக்காப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு பாருங்கள். இப்படி சொல்லி கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் சொல்லணும், உங்களுக்கு 1 கோடி ரூபா இருக்குது உங்களுக்கு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை கொண்டு பேங்கில் போடுறீங்க, கொஞ்ச நாள் போடுறீங்க, கொஞ்ச நாள் ஏதாட்டு வாங்க தான் செய்வீங்க பாருங்கள். நாம் நன்றாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள் எதையுமே மறைக்க முடியாது பாருங்கள். கர்த்தர் அப்படி வாழ்க்கை வச்சுருக்கார். நீங்கள் செழித்து வாழ்வதை எல்லோரும் பார்க்கணும், அதெல்லாம் மறைக்கவே முடியாது. நீங்கள் எவ்வளோ நாள் தான் மறைப்பீங்க, உங்களுக்கு இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்க, நீ வீடு வாங்கிய, வாகனம் வாங்கிய, அது வாங்கிய, நகை வாங்கிய, அதை செய்யுங்க. நீங்கள் நன்றாக இருப்பது எல்லாருக்கும் தெரியும்படி, அப்போ தான் தேவனுக்கு மகிமை உண்டாகும். நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருக்கிறான், நீங்கள் இந்த அளவுக்கு வாழ்கிறான் என்றால் அவன் கர்த்தரை பற்றி கொள்கிறான்னு சொல்லு. தீமோத்தேயுக்கு சொல்லுகிறான், நீ தேறுவது யாவருக்கு விளங்க வேண்டும், நீ ஆவிக்குரிய ஜீவித்திலே ப்ராஃபிட் பண்ண வேண்டும். தேவ பக்திக்கு ஏதான முயற்சி அதற்கு பிரதினியாக இருக்குது. அதுதான் உனக்கு சில நன்மைகளை கொண்டு வருகிறது, எல்லா விதத்திலும் நன்மை கொண்டு வருகிறது. அதான் மறுபடியும் அதே இதில் 1 தீமோத்தேயு 4:12 நான் வாசிக்கிறேன். அதே வசனத்தை பாருங்கள். 12 என்ன சொல்லுகிறது, உன் இளமை குறித்து ஒருவனும் உன்னை அசட்ட பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பித்திலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இது அதாவது பாருங்கள், அவர் சொல்லிக் கொடுக்குறாரு, எல்லாவற்றிலும் மாதிரியாக இருக்க வேண்டும் சொல்லுகிறார். வாலிப எல்லாத்திலும் இந்த மாதிரி விதத்தில் நீ எல்லாத்திலும் சிறந்து இருக்கணும், நீ எல்லாத்திலுமே மேன்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிடுது. இந்த மாதிரி காரியத்தில் நீ எல்லாம் மேன்மையாக இருக்குன்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். நீ எல்லாத்திலையும் தேரனாக இருக்கும், எதுலையும் குறையக்கூடாது. அவர் ஒரு வாலிபர் அந்த மாதிரி. ஆனால் இன்னைக்குள்ள வாலிபர் என்ன செய்றாங்க, ஐயோ இதெல்லாம் ஜீவனுக்கு ஆவிக்குரிய இதெல்லாம் வாங்கினா அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது, இப்போ தான் நம்ம ஆட்டம் போட்டது, வேறு எங்கே ஆட்டம் போட முடியும். ஆவிக்குரிய ஜீவன் என்ன காட்லெஸ் இதெல்லாம் எப்போ வரணும், ஒரு 60-70 வயசுக்கு பிறகு அந்த பக்கத்தில் எங்கேயாட்டு ஒரு வீடு வாங்கி அந்த கோயிலும் குளமும் அப்படியே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கணும். இப்படி தான் அவங்க நினைக்கிறாங்களே, வாலி வயசில் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் சொல்லுகிறேன், ஏமாந்து விடார்கள். வேதவசனம் சொல்லுகிற பிரசங்கி 12:1, நீ உன் வாலிப பிரயாசத்தில் உன் சிருஷ்டிகரே நினை. தேவனை நினைக்கும்போது வாலி வயசில் தேவன். ஆனால் நிறைய பேர் இதெல்லாம் யார் பாப்பா, தேவ பக்திக்கு ஆவிக்குரிய விஷயத்தில் யார் பாப்பா. ஆனால் ஆவிக்குரிய விஷயத்தில் அதில் என்ன ஒரு ரகசியம் அப்படின்னா, ஒரு மனிதன் வாலிபத்திலே அவன் தேவனோடு அவன் தொடர்பில் இருந்து, தேவனுக்குள்ளே அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கும் பொழுது, தேவனோடு அண்டி வாழும் பொழுது, அந்த வார்த்தை என்ன பண்ணுகிறது என்றால், அவனுக்கான எல்லா பேக்கேஜ், அதாவது சுகம், பலன், ஆரோக்கியம், பொருளாதாரம், அதான் ஜீவிக்குரிய சரீரப்பிரகாரம் சரீரத்தில் உண்டு, அது வேலை. ஆனால் ஆவிக்குரியது விதமாக செய்யும் பொழுது அது ஒரு பேக்கேஜாக வருது பாருங்கள். வாலிபனே நீ வாலிப பிரயாசத்தில் உன் சிருஷ்டிகரை நினை,
அவர்தான் உன்னை தாங்குபவர், உன்னை நடத்துவர். அவர் சொல்ல வேண்டிய பாதைகளை உனக்கு செல்ல வேண்டிய பாதையை அவர் உனக்கு காமிக்கிறார். அவரோடு நாம் இருக்கும்போது எந்த பாதையில் போக வேண்டும் என்று அவர் நமக்கு காண்பிக்கிறார். அவர் பெலன் உனக்கு உண்டாயிருக்கிறது. பாருங்கள், அவர் நமக்கு காண்பிக்கிறார். அவரோடு நாம் பயணிக்கும் பொழுது, அவரோடு அந்த கர்த்தருக்கு அந்த இளம் வயதிலே கர்த்தருக்கு கொடுக்கும்போது அவர் நம்மை அழகாக வழி நடத்துகிறார். பாருங்கள், அவரோடு இணைந்து கொண்டால்தான் எல்லா விதத்திலும் உனக்கு நன்மை இருக்கிறது. அது உண்மை தானே? கர்த்தரோடு இருக்கும் பொழுது தான் எல்லாம் நன்மை இருக்கிறது. நான் வாலிபருக்கு சவால் விட்டு சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாலிப நாட்களில் என்ன நினைக்கணும்? உன் சிருஷ்டிகரே நினை. வாலிபர்களே, நீங்கள் எதுலேயுமே இப்படி இருக்கணும், இப்படி இருந்தால் இப்படி ஆயிருமோ, ஐயோ இப்போ தான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் வாலிப வயசில் கர்த்தருக்கு இடம் கொடுக்கும்போது என்ன நடக்குன்னா, உங்களுக்கு ஒரு பெரிய பேக்கேஜாக கொடுத்து உங்களை வாழ்க்கையில் குறைவில்லாத தேவன் உங்களுக்கு கொடுக்குறார். பாருங்கள், உன் சிருஷ்டிகரை நினை. ஆகவே தெய்வ பக்திக்கு என்று முயற்சி, கர்த்தராக வாழ உன்னை அர்ப்பணி. உலகத்தில் பின்னாலே நீ போகாதே. உலகத்தில் பின்னால் போனால் என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது, அதே தான் இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் நீங்கள் நடக்கும்போது என்ன நடக்குது? உங்களுக்கு எல்லாம் கிடைக்குது. நீ கர்த்தருக்கென்று உன்னை அர்ப்பணித்தால் இந்த உலகத்தில் உனக்கு எல்லாமே என்ன தேவை, எல்லாம் என்ன தேவையோ உன்னுடைய வாழ்க்கையிலே நன்மையால் நிரப்பியிருக்கும், ஆசீர்வாதத்தினால் நிரப்பியிருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. எப்பொழுது நீ கர்த்தருக்கு பூரத்தையும் ஒப்படைக்கும், கர்த்தருக்காக ஒப்படைக்கும் பொழுது. உதாரணமாக எடுத்து காண்பிக்கிறேன். தானியல் புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தானியல், சாத்ராக், மேஷாக் இவங்கெல்லாம் போன்றவங்கெல்லாம் அவங்களுடைய பின்னணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இஸ்ரேல் மக்களில் சிறைப்பட்டு இருந்த அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்களாம் ஒரு அடிமையாக இருந்தாங்க. அவங்கெல்லாம் அடிமையாக இருந்து அவங்க சேர்ந்தவங்க 4 பேர் இருக்காங்கன்னா, அங்கே ராஜாக்கள் அவங்கள என்ன கூட ஒரு டீமாக கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு இதை கொடுக்குறான். இந்த இதில் நீங்கள் இருக்கணும், வாங்கணும். சில முக்கிய பொறுப்புகளை கொடுக்குறான். அந்த டீமில் அவன் இருக்கிறான் பாருங்க. அவன் ராஜா என்ன சொல்லலாம், இவங்கெல்லாம் ரொம்ப இருக்காங்க, ரொம்ப பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி இருக்காங்க, அதனால் நீ என்ன பண்ணு, நான் சாப்பிட்ற சாப்பாடில் அதெல்லாம் கொடு, அவங்க கொஞ்சம் புஷ்டி ஆகட்டு, நல்லா இருக்கட்டு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்குறான். ஆனால் பாருங்கள், அவன் என்ன பண்ணுறான்? தானியல் என்ன பண்ணுறான்? அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். என்ன தீர்மானம் எடுக்கிறான்? இந்த ராஜாவுடைய போஜனத்தில் எங்களுக்கு அவன் என்ன உங்கள் ராஜாவுடைய போனத்தில் என்ன தீட்டுப்படுது, ஏன்னா அதில் திராட்சை ரசம் அது இருக்குன்னு எங்களுக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம், தீட்டுப்படுத்துன்னு சொல்லலாம். இதே அவன் என்ன பண்ணுறான்? எங்களுக்கு தேவையில்லை என்று அவன் தீர்மானம் பண்ணுகிறான். அதோடு மற்றவர்களும் அவங்களுக்கு தீர்மானம் பண்ணுறாங்க. தீர்மானம் பண்ணி என்ன, உங்களோடு கூட குடித்து வெறித்து இருக்கும்போது எங்களுக்கு அது விருப்பம் இல்லை என்று சொல்கிறான். ஏன்னா எங்களுடைய தேவன் இஸ்ரவேல் தேவன், அவரை நாங்கள் கனம் பண்ணுகிறோம், அவர் சொன்னபடி தான் நாங்கள் சாப்பிடுவோம், அவர் எப்படி சொல்கிறாரோ அந்த மாதிரி தான் நாங்கள் இருப்போம்னு சொல்லி தேவனை அவன் என்ன பண்ணுறான்? அவங்கெல்லாம் தேவனுக்கு கனம் பண்ணுறான். இந்த முதல் சாப்பாடு, இந்த குடிக்கிறது வாங்கிறது எல்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறான். யார்? தானியல். அப்புறம் பாருங்கள், அவன் சொல்கிறான், எங்களுக்கு அவர் தான் பெரியவர், நீங்கள் கொடுப்பது ஒன்றும் எங்களுக்கு பெருசு இல்லை, இந்த மாதிரி குடிக்கிறது அது இதெல்லாம் எங்களுக்கு பெருசு இல்லை. ஆனால் அவன் என்ன சொன்னால், நாங்கள் கர்த்தரை தான் கனம் பண்ணணும், அவர் விருப்பம் தான் எங்களுடைய விருப்பமாக இருக்குதுன்னு சொல்லி அவன் அப்படி சொல்கிறான். இந்த காரியத்தை இவன் செய்கிற இந்த இதெல்லாம் எங்களுக்கு தீட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லி அவன் அவங்கள்ட்ட சொன்ன உடனே தானியல் சொல்கிறான், நீங்கள் வேணால் இப்போ என்ன சோதித்து பாரு, ஒரு 10 நாளைக்கு எங்களுக்கு இந்த பருப்பும் அங்குள்ள மரக்கஞ்சி அதெல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் எங்களுக்கு கொடுத்து பாருன்னு சொல்கிறான். அப்படி நீங்கள் சோதித்து பார்க்க எங்களை பாருங்கள். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? இந்த ராஜா கட்டளிட்டான், நீங்கள் இப்படி சொன்னீங்க, நீங்கள் ஆனால் சரிதான், ஆனால் நீங்கள் இப்படி கொடுக்கலன்னா எங்களை ராஜா இப்படி பண்ணிடுவாரே, ஏதாட்டி எங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் சரியில்லாமல் ராஜாவுக்கு முன்னே போய் புஷ்டியும் அதுவும் இல்லைன்னா என்னையும் தலையெடுத்துருவார் அப்படின்னு சொல்லி அவன் பயந்து அவன் சொல்லுவான். இல்லை, நீங்கள் என்னை சோதித்து பாருன்னு சொல்லி ஒரு 10 நாளைக்கு அவன் சொல்கிறான். பாருங்கள், அதான் சொல்கிறான். தானியல் 1:13-15 நான் வாசிங்க பாருங்கள். தானியல் 1:13-15 என்ன பாருங்கள். எங்கள் 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாருங்கள், எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடித்த தண்ணீரை கொடுத்து எங்கள் முகங்களை ராஜபோஜனத்தில் புசிக்கிற வாலிபனுடைய முகங்களும் ஒத்துப்பாரும், பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றார். அப்படி சொல்கிறார். அடுத்த 15 வசனம், 10 நாளுக்கு சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் சரீரமும் புஷ்டியாக, முகமும் அவங்களுடைய சரீரம் புஷ்டியாக காணப்பட்டது.
பாருங்கள், அவங்க சாப்பாடு கொடுத்த மற்ற எல்லாத்தையும் விடையும் அவங்களும் மற்ற டீமில் உள்ளவங்கெல்லாம் ராஜாவுடைய போஜனம் சாப்பிட்டாங்க. இவங்களும் பாருங்கள், இவங்க பஞ்சத்தில் அடி வந்தாங்க, அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி கர்த்தருக்காக முழுமையாக அர்ப்பணி. கர்த்தருக்கு தான் நாங்கள் கனம் பண்ணோம். இஸ்ரவேல் தேவன் எங்களுக்கு இப்படி சொல்லியிருக்காரு, இப்படி தான் சாப்பிடணும், இப்படி தான் இருக்குன்னு சொல்லி கர்த்தருக்காக அர்ப்பணித்து அவங்க செஞ்ச உடனே அவர்களை விடையும் மேலான ஒரு சரீரத்தில் புஷ்டி எல்லாம் இருக்குது. நீங்கள் நினைக்க அப்போ சாம்பாருங்க ஐயா, சாம்பார் பருப்பு சாம்பார் தான் ரொம்ப சொற்ப அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி கிடையாது. பருப்பு சாம்பார் தான் ரொம்ப அருமையாக இருக்குன்னு கிடையாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதில் மேலே இருந்தது. அதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த சாப்பாடு மேலே இருந்தது. கர்த்தர் அந்த 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 சாப்பாடை அவர் ஆசீர்வதித்திருக்காரு பாருங்கள். அது கட்டளையிட்டு இருக்கிறார் அந்த ஆசீர்வாதம். அவர்களுக்கு கடவுளுடைய அனுக்கிரகம் உண்டாயிருக்கிற பாருங்கள். அந்த மாதிரி ஒரு அனுக்கிரகம் அவர்களுக்கு உண்டாயிருக்கு. கர்த்தர் அவர்களை கனம் பண்ணுகிறார். கர்த்தர் அவர்களை கனம் அவர்களும் கர்த்தரை கனம் பண்ணுகிறார்கள். நீ கர்த்தருக்காக அர்ப்பணித்த கர்த்தருக்கு வாழ ஆரம்பித்து விட்டார்கள். உங்களுடைய சரீரம் கூட புஷ்டியாகும், முகம் கூட. அவர்கள் அர்ப்பணித்த உடனே இதெல்லாம் அவங்களுக்கு என்ன ஆச்சு? புஷ்டியாக இருக்குது பாருங்கள். சரீரம் ஆரோக்கிய நீடிய வாழ்வு, சரீரத்தில் நல் வாழ்வு எல்லாம் வந்து ஒன்றோடு ஒன்றாக ஒரு கனெக்டிவிட்டி ஆகிட்டு பாருங்கள். எப்படி? கர்த்தருக்காக அர்ப்பணித்த உடனே அது எதை சாப்பிட்டான்னு சரீரம் வந்து என்ன செய்யுது? ஆவி, ஆத்மா எல்லாமே ஒரு கனெக்டிவிட்டி. கர்த்தருக்காக அர்ப்பணம் பண்ணுங்க. எதை சாப்பிட்டாலும் நம்முடைய சரீரம் நல்லா இருக்குது, ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது, புத்தி இருக்குது. எப்பொழுது? கர்த்தருக்காக அர்ப்பணித்த உடனே. இந்த எல்லாம் வந்து கர்த்தர் சொல்லுகிறார் எல்லாம் ஒன்றும் எனக்கு ஒன்றும் சிலவங்க சுகம் மட்டும் தனியாக வாங்கிக்கலாம், அதை மட்டும் அப்படி இல்லை. நீ கர்த்தருக்காக அர்ப்பணிக்கும் போது என்ன சொல்லுகிறாரு? ஒன்றோடு ஒன்று சேர்ந்து தான் வரும், தனியாலாம் கொடுக்க முடியாது அப்படி சொல்கிறார். கர்த்தருக்காக அர்ப்பணிக்கும் பொழுது சுகம், பொருளாதாரம், நம்முடைய வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் கர்த்தர் ஒரு பேக்கேஜாக கொடுக்குறார். எப்பொழுது? நீ கர்த்தருக்காக ஒப்பு முழுமையாக கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தருக்கு நீ அர்ப்பணிக்கும் போது ஒரே பேக்கேஜாக வந்து விடுகிறது. இது எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து வருகிறது பாருங்கள். அருமையானவர்களை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் ரொம்ப வாழ்க்கையில் ரொம்பலாம் இது சிந்தித்து பார்க்கணும் பாருங்கள். நீங்கள் சுகவீனமாக இருக்க வேண்டியதில்லை. கர்த்தர் நீங்கள் அர்ப்பணித்து கர்த்தருக்கென்று உங்களுக்கு ஒப்பு கொடுங்கள். தானியேல் 1:17 அவர்கள் 1:17 சொல்லியிருக்கு பாருங்கள். தானியேல் 1:17 மறுபடியும் 17 அதிகாரத்தை படிங்க. தானியேல் 1:17 என்ன போட்டு போங்க. இந்த 4 வாலிபர்களுக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சமர்த்தியதும் கொடுத்தார். தானியேல் சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுளானாயினான். அந்த அளவுக்கு ஒரு ஞானம் கொடுத்துருக்காரு பாருங்க. கர்த்தர் பெரிய ஞானத்தை கொடுத்துறாரு. அவர்களுக்கு சில தாளந்துகளை கொடுக்குறாரு பாருங்க. உபாகம் 8:18 சொல்லுதில் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு தாளந்து பாருங்க. கர்த்தர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்குறார். அதே தான் சொல்லுது. சம்பாதிக்கிற பலனை கொடுக்குறார், தாளந்தை கொடுக்குறாரு. ஐஸ்வர்யத்தை கொண்டு உங்கள் வீட்டில் கொண்டு பணத்தை கொண்டு கொட்ட மாட்டார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற ஒரு பலனை கொடுக்குறார். நான் இப்போ தானியேல் 17 வாசித்தது போல் இந்த மாதிரி அவர்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்குறார். இதிலிருந்து மற்றவங்களெல்லாம் விட இவங்களுக்கு அந்த பாஷையெல்லாம் புரியுது. இப்போ தான் சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க பேசுகிறத விட இவங்க நல்லா பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துறாரு பாருங்க. அதுதான் உபாகம் 8:18 சொல்லியிருக்கலாம். என்ன சொல்லி? கர்த்தர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்குறாருன்னு சொல்லி. அவர் பலன் தான் கொடுப்பாருங்க. அந்த அளவுக்கு நமக்கு இன்றைக்கி ஐஸ்வர்யம் வருகிறது என்றால் அவர் நமக்கு கொடுத்த பலன், நமக்கு கொடுத்த கிருபை. இதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்கணும் அருமையானவர்களை. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை நமக்கு இந்த ஒரு பெரிய நம்முடைய வீட்டில் ஐஸ்வர்யம் தங்கி இருக்குது, நிறைய செல்வங்கள் இருக்குது, மற்றவர்களுக்கு கொடுக்குற வண்ணமாக நாம் இருக்கிறோம்னா அவர் நமக்கு பலனை கொடுத்துருக்கிறார், நமக்கு கிருபை கொடுத்துருக்கிறார். அதை முதல்ல நம்ம நினைக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி தான் வாழ்க்கையை அறிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள். அதான் தானியேல் அவனுக்கு அவ்வளோ கொடுத்துருக்காரு. நீங்கள் பாருங்கள், நீங்கள் இந்த செய்தியை கேட்டுருக்கீங்க. நீங்கள் பாருங்கள், இதில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க ஒரு நாள் நீங்கள் கீழே போக முடியாது, போகவே முடியாது. நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். ஆனால் பாருங்கள், அவர்கள் அடிமையாக இருந்தாலும் அவர்களுக்கு சில பாஷைகளோட புரியல. ஆனாலும் அதிலிருந்து அவங்க கற்றுக்கொண்டு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காரு பாருங்கள். தேவன் அந்த அளவுக்கு அவர் ஞானத்தை கொடுத்துரு. அவர்கள் எல்லோருக்கும் முன்பாக ஒளிவிட்டு பிரகாசிக்கிறார். நீங்களும் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது ஒளிவிட்டு நீங்கள் பிரகாசிப்பீங்கள். நம் அர்ப்பணித்த கனம் பண்ணுகிறோமோ, எப்பவும் கர்த்தருக்காக கர்த்தருக்கு கனம் பண்ணுகிறோமோ, கர்த்தர் நம்ம என்ன பண்ணுறாரு? கீழே இல்லாமல் மேலாக்குறார், வாழாகாமல் தலையாக்குறார் பாருங்கள். இந்த மாதிரி கர்த்தருக்காக அர்ப்பணிக்கும் பொழுது எனக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று புலம்ப வேண்டாம். ஏன் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு புலம்ப. கர்த்தருக்கு என்று அர்ப்பணித்திருக்கிறீர்களா?
சிலவங்க பாருங்க எல்லாமே ஒன்றுமே செய்ய மாட்டாங்க, ஆனால் எல்லாம் நடக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது எப்படி நடக்கும்? நான் கர்த்தருக்கு ஜெபம் பண்ண மாட்டேன், கர்த்தருக்கு அர்ப்பணிக்க மாட்டேன், நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன். அவர் நான் போகிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், உட்காரேன், ஜெபம் கேளேன், பஸ் எனக்கு எல்லாம் நடக்கும். எப்படி நடக்கும்? நடக்காது. கர்த்தருக்காக முழுமையாக அர்ப்பணிச்சிருங்களா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்குங்களா? முதலிடம் கொடுக்குறீங்களா? மனம் பொருந்தீங்களா? கிளைம் பண்ணக்கு தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கிட்டுறீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியணுங்க. கர்த்தருக்காக வாழ வேண்டும். கர்த்தருக்காக ஒரு முயற்சி, அது வாழவனுக்கு ஒரு முயற்சி இருக்கிறதா? எந்த அளவுக்கு கர்த்தருக்கு வாழ்ந்து கொண்டிருக்க, அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற, அதை அந்த அளவுக்கு நீங்கள் அதை பார்த்து சரி பண்ணுங்கள். பிறகு பாருங்கள், உங்களுடைய கர்த்தருக்கு அந்த வாழ்க்கைக்கு எப்படி நான் இது சரி பண்ண போகிறேன், கர்த்தருக்காக வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை வாழ போகிறேன், நீங்கள் சரி பண்ணதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரி வாழும்போது என்ன நடக்கு பாருங்கள், சுகம், செழிப்பு எல்லாம் வந்து விடு பாருங்கள். அதான் தானியேல் 1:20 சொல்லுது பாருங்கள். அதே இது தானியேல் 1:20 நான் வாசிக்கிறேன். என்ன கொடுத்துருக்கு? ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்திலும் ராஜா அவர்களுக்கு கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜாவும் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகள் சோசியர்களையும் பார்க்கலாம் அவர்கள் 10 மடங்கு சமர்த்தராக கண்டார்கள். அவங்கள்ட்ட உள்ளவங்கள்லாம் இருக்கிறத விட இவங்க 10 மடங்கு சமஸ்தர்கள், அதாவது ரொம்ப பிரில்லியண்ட். அதாவது அவங்கள விட இவங்க நல்ல ஒரு தாழ்ந்த தேவன் கொடுத்துருக்காரு பாருங்க. என்ன சாப்பிட்டாங்க? பருப்பும் வந்து சாம்பார் தான் சாப்பிட்டாங்க. ஆனாலும் எப்படி அது ஆசீர்வாதம் கொடுத்துன்னா, கர்த்தருக்காக அர்ப்பணித்த உடனே அவங்க ஒரு பிரில்லியண்ட் ஆகிட்டாங்க பாருங்கள். பாருங்க, நீங்கள் கையிட்டு செய்யும் வேலைகள், படிப்பில் நான் தொழிலில் நான் சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன். கர்த்தருக்காக கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கும் நீங்கள் வாழ்ந்து உங்களுடைய வாழ்க்கை வாழ்ந்தால் என்றால், கர்த்தர் மற்றவர்களை பார்க்கிலும் மற்றவர்கள் நீங்கள் 10 மடங்கு இல்லைங்க, நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் 100 மடங்கு நீங்கள் பெறுவீர்கள். 100 மடங்கு என்ன, 1000 மடங்கு பெறுவீர்கள். எப்பொழுது? கர்த்தருக்காக அர்ப்பணிக்கப்படும் பொழுது. அவர்கள் பாருங்கள், அந்த ஜோசியர்கள் அந்த நாட்டில் இருக்காங்க, அவங்களாம் இருக்கிறத விட இந்த அடிமையாக போனவங்க, அவங்கள விட இந்த வாலிபர்கள் ஞானத்திலையும் பேச்சிலையும் 10 மடங்கு பெரியதாக. ஆனால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் 10 மடங்குல 1000 மடங்கு நீங்கள் பெறுவீர்கள். உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆற்றல் எல்லாம் தருகிறார். நீங்கள் கர்த்தரை தேடுங்கள், கர்த்தருக்காக நாடுங்கள். பாருங்கள், அதனால தான் 3 யோவான் 1:2 சொல்லு, ஒரு ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும். ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றிலும். ஆத்மாக்குள்ளே நான் எப்படி நம்முடைய கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கும்பொழுது நம்முடைய சரீரத்துக்குள்ளே அவருக்குள்ளே இடம் கொடுக்கும்போது அது எப்படி முதல்ல இருக்கும், அதுபோல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து. ஒன்றும் இல்லை, நீ வெறும் பணத்தை மட்டும் இருந்தால் போதும், இல்லை நீ வெறும் சுகம் இருந்தால் போதும், அப்படி இல்லை. உன் ஆத்மா வாழ்கிறது எல்லாவற்றிலும் எல்லாத்திலையும். உனக்கு ஆத்மா என்ன, தேவனுக்காக ஒப்பு கொடுக்கும்போது இப்போ தேவன் உள்ளுக்குள்ளே வந்தவுடனே வேறு எல்லாத்திலையும் நீ சுகமாக இருக்க வேண்டும் என்று தான் அவர் இருக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். பாருங்கள், சுகமாக இருக்க வேண்டும். இது இந்த மாதிரி அந்த ஆத்மா வாழ்கிறது போல் இது வந்து என்ன பண்ண முடியும்னா பிரிக்கவே முடியாது. ஆமாம், அது ஒரு பேக்கேஜ் மாதிரி. தேவனுக்காக நம்ம ஒப்பு கொடுக்கும்போது என்ன பண்ணுறதா ஒரு பேக்கேஜாக நமக்குள்ளே வந்து விடுகிறது. அதிலிருந்து நம்ம எவனும் பிரிக்க முடியாது. ஆவிக்குரிய விஷயத்தில் தேவனுக்காக நாம் முழுமையாக அவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது இந்த உலகத்தில் பிசாசுக்கு முடியவே முடியாது, நம்மோடு நெருங்கவே முடியாது. ஏனென்றால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேக்கேஜ். ஆவிக்குரிய கர்த்தருக்காக நாம் அர்ப்பணிக்கும் பொழுது, அவருடைய சத்தியத்தை நாம் அறியும் பொழுது ஒரு பேக்கேஜாக நமக்குள்ளே வருகிறது. பாருங்கள், தேவனோடு வாழ்கிற அறிவு இருக்கும்போது உங்களுடைய வாழ்வு ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு நிறைந்து இருக்கிறது. கர்த்தரை அறிந்து கொள்ளுதல், கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தல், கர்த்தருக்கு மேன்மையாக இருக்கும். கர்த்தருக்கு மேன்மை கொடுக்கும் பொழுது பாருங்கள், கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கும் பொழுது நல்வாழ்வு நீங்கள் அர்ப்பணிக்கும் போது என்ன நடக்குன்னா நல்வாழ்வு கொள்ள முடியும். சங்கீதக்காரன் சொல்கிறான், இரவும் பகலும் அவருடைய வசனத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாக்கியம் என்று சங்கீதத்தில் பார்த்து படிச்சிருக்கோம்ல. அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையோடு சேர்ந்து எல்லாம் வருகிறது. கர்த்தருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையில் எல்லாம் சேர்ந்து வருது. அதிலே பொருளாதாரம் ஒன்று, எல்லாம் வருகிறதுல இதில் என்ன இருக்குது, பொருளாதாரமும் ஒன்று. சில பேர் நான் செய்வதெல்லாம் வாய்க்க மாட்டேங்கிறது சொல்லுவாங்க. வேதவசனம் சொல்லுது, நீ எப்படி வாய்க்க பண்ணும் என்று சொல்லி கொடுக்குறது. பாருங்கள், வேதவசனம் சொல்லுகிறது, தேவன் தேடுகிற நாளெல்லாம், ஒரு மனுஷன் தேவனை தேடுகிற நாளெல்லாம் அவனுக்கு எல்லாத்தையும் வாக்கிய பண்ணுகிறார். அவன் எத்தனை நாள் கர்த்தரை, அவன் எவ்வளோ நாள் கர்த்தரை தேடுகிறான், அவனுக்கு அத்தனை நாள் அவனுக்கு எல்லா விதத்திலும் அவர் செய்து எல்லாம் வாக்கிய பண்ணுகிறார். பாருங்கள், இதே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அந்த சங்கீதத்தில் உள்ள வசனத்தை நான் உங்களுக்கு அழகாக உங்களுக்கு வாசி காமிக்கிறேன். பாருங்கள், சங்கீதத்தில் என்ன பண்ணுங்க, கர்த்தருடைய வேதத்தில்
பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். செய்வதெல்லாம் வாக்கியம். பாருங்கள், இப்படி ஒரு வாழ்க்கை நீங்கள் பெற்றிருக்கீங்களா? செய்வதெல்லாம் வாக்கியம். பாருங்கள், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அவன் பாருங்கள். சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்கள், செய்வதெல்லாம் வாக்கியம் கூடிய வாழ்க்கை வாழ முடியும். நிச்சயமாக முடியாதுன்னு சொல்லாதுங்க, முடியும். அது எப்படி என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி நிச்சயமாக வாழ முடியும்? கர்த்தர் எனக்கு செய்யவில்லை என்று நடக்க மாட்டேங்கிறது என்று கேட்கறதுக்கு பதிலாக எப்பேர் பெற்ற காரியத்தை வேதம் சொல்லுகிறது, இதெல்லாம் நடக்கலாம் அப்படிலாம் சொல்லுவது. அது தேவன் என்ன, இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று நம்ம கேட்கணும். வேத வசனத்தை போதிக்கிற அந்த வசனத்தை கேட்கும்போது எல்லாம் வாக்கியக்கூடிய வாழ்க்கை ஒன்றை அந்த வாழ்க்கை வாழக்கூடிய வாழ்க்கை ஒன்றாக இருக்கிறதா? எப்படி நமக்கு வரும்? அதற்கு தகுதி என்ன? எல்லாத்தையும் வாய்க்கக்கூடிய வாழ்க்கை ஒன்றாக இருக்கிறதா? அதை நம்ம பார்க்குறோமா? நமக்கு எப்படி நமக்கு வரும்? அதற்கு தகுதி நமக்கு பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்கள். எப்படி வரும்? அதற்கு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ரொம்ப நமக்கு ரொம்ப முக்கியமான பார்க்கணும் பாருங்கள். வேதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, இரவும் பகலும் தியானிக்க, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அதெல்லாம் யோசுவா 1:8 சொல்லுதா, உன் வாழ்க்கை எனது, உன் வாழ்க்கை நீ வாக்கிய பண்ணுவாய்ன்னு சொல்லுது, உன் வாழ்க்கையை நீ வாக்கிய பண்ணுவாய் என்று சொல்கிறது. யோசுவா 1:8 நம்ம பார்க்குறோம்ல. யோசுவா 1:8 அதில் என்ன போட்டிருக்கு பாருங்கள், நான் வாசிக்கிறேன். யோசுவா 1:8 இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பாய், இதில் எழுதியிருக்கப்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் இதை தியானித்து கொண்டிருப்பாய், அப்பொழுது நீ உன் வழியை வாக்கிய பண்ணுவாய் என்று சொல்கிறது. அப்பொழுது நீ உன் வழியை வாக்கிய பண்ணுவாய். உன்னுடைய வாழ்க்கை தோல்வியாக இருந்து வெற்றிக்கு திரும்ப முடியும். உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றிக்கு திரும்ப முடியும். எல்லாவற்றிலும் வாக்கிய பண்ண முடியும். நீ இதை எப்பொழுது செய்ய முடியும்? இதே பாருங்கள், இந்த இதயத்திலிருந்து நம்முடைய தேவனுடைய வார்த்தையை நினைத்திருக்க வேண்டும். முற்றிலும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வழி வாய்க்க பண்ணும். நீ புத்திமானாய் நடந்து கொள்ள, கர்த்தருக்கு நன்றி. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் நீங்கள் அது வாழ்க்கை சொல்லி அதை கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். பாருங்கள் அருமையானவர்களே, நான் உங்களுக்கு சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை தோல்வியிலிருந்து வெற்றிக்கு திசை திருப்ப முடியும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாய்க்க பண்ண முடியும். நீங்கள் கர்த்தருக்கு தேடுகிற நாளெல்லாம் அவர் எல்லாவற்றிலும் வாய்க்க பண்ணபடியாக உதவி செய்வார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்காகவே இருக்கிறார். செழிப்பு ரொம்ப கஷ்டமாக இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள், கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கும் போது அதில் ஆசீர்வாதம் ஒன்றுதான் பொருளாதார செழிப்பு. அந்த வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நான் தொடர்ந்து கொடுத்து கொண்டு வருகிறேன். இந்த பொருளாதாரத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தகுதி என்பது இந்த 5வது பாயிண்டில் பார்த்தோம். முற்றிலும் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை பாருங்கள். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். முற்றிலும் அர்ப்பணிக்கப்பட்டவுடைய வாழ்க்கை எப்படி இருந்து அவர்களுக்கு தாளந்து கொடுத்தார், அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்தார், பலனை கொடுத்தார், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுத்தார். இதையெல்லாம் எப்படி கிடைத்தது என்றால் முற்றிலும் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. நீங்களும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை கொடுக்கிறீர்களா? கர்த்தருக்காக கொடுக்கிறீர்களா? பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்காக இன்றைக்கி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்க எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த முற்றிலும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை பெற்று அவர்கள் அனுபவிக்க வேண்டும். அதன் மூலமாக இந்த பொருளாதாரத்தில் அவர்களுக்கு குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை நீர் கொடுக்க வேண்டுமென்றாக உங்களோடு நான் கேட்கிறேன். நீர் கேட்கிற எல்லாருக்கும் பொருளாதாரத்தில் குறைவே இருக்காது. ஏனென்றால் உங்களுடைய சத்தியத்தை அறிந்து விட்டார்கள். அதை எப்படி கிளைம் பண்ணணும், அதை எப்படி நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுக்காக நான் முற்றிலும் அர்ப்பணிக்கும் பொழுது அவர் எனக்கு கொடுத்த அனைத்து பேக்கேஜும் எனக்கு தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆகையால் நான் அவருக்காக முற்றிலும் அர்ப்பணிக்கப் போகிறேன் என்று ஒவ்வொருவரும் அவருடைய நாவிலிருந்து சொல்ல வேண்டும். கர்த்தருக்காக அர்ப்பணிக்கும் பொழுது, அதாவது முற்றிலும் அர்ப்பணிக்க என்றால் காட்னஸ், அதாவது அந்த வார்த்தையை அவர்கள் பெற்று நான் கர்த்தருக்கு தேடுகிற போகிறேன், ஒவ்வொரு நாளும் நான் தேடப் போகிறேன், அவருடைய வார்த்தை கொண்டு நான் நடக்கப் போகிறேன் என்று ஒவ்வொரு நாளும் அவர்கள் விசுவாசிக்கும் பொழுது அவர்களுக்கான பொருளாதாரம், சுகம், பலன் எல்லாம் அவர்கள் மேல் தங்குவதாக. கேட்கிற அனைவரிலும் பொருளாதாரத்தை செழித்து பெற்று வாழ்க்கையிலே குறைவில்லாத ஒரு வாழ்க்கை வாழ
நீர் அவர்களோடு கூட இருக்க வேண்டும். உடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. புதிதாக வந்தவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. பொருளாதாரத்திலே இந்த தகுதி ரொம்ப முக்கியம். எப்படி தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தகுதியை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை தருகிறவர். உங்களோடு கூட இருந்து உங்களை எப்பொழுதும் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.